கபாலீஸ்வரர் கோயில் பங்குனி உற்சவத்தை வாக் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து கொடியேற்றத்தை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லி நீங்கள் இந்த கபாலீஸ்வரர் கோயில் உற்சவத்தோட நிகழ்ச்சிகளை வந்து நம்ம சேனலில் பார்க்கலாம். மயிலையே கைலை, கைலையே மயிலை. சென்னையின் இதய பகுதியான மயிலாப்பூரில் அலைகடல் ஓரத்தில் அருள்பாலிக்கும் கற்பகாம்பாள் உடனுரை கபாலீஸ்வரர் ஆலயத்தின் பிரம்மாண்ட பங்குனி பெருவிழா இன்று இனிதே தொடங்கியது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நமச்சிவாய கோஷமிட விண்ணைத்தொடும் அந்த கொடிமரம் இன்று விழாக்கோலம் பூணுகிறது. ஆதி அந்தமில்லாத அந்த பரம்பொருளை நம் இல்லத்திற்கும் உள்ளத்திற்கும் அழைக்கும் உன்னத நிகழ்வுதான் இந்த கொடியேற்றம். வேத மந்திரங்கள் முழங்க, ஓதுவாரின் தேவாரம் இசைக்க, ரிஷப வாகன கொடி உயரே ஏறும் அந்த காட்சி நம்மை மெய்சிலிர்க்க வைக்கும் ஒரு தருணம். சைவ சமயத்தின் மரபுபடி இந்த கொடியேற்றம் என்பது வெறும் சடங்கல்ல. நம்முள்ளே இருக்கும் ஆணவம், கண்மம், மாயை ஆகிய திரைகளை நீக்கி இறைவனை நோக்கி நம் ஆன்மா உயர வேண்டும் என்பதை உணர்த்தும் உன்னத தத்துவம். இந்த 10 நாட்களும் மயிலாப்பூரே சிவலோகமாக காட்சியளிக்கும். 63 திருவிழா, தேரோட்டம் என அடுத்தடுத்த மங்கள நிகழ்வுகளுக்கு இதுவே பிள்ளையார் சுழி. பழமை மாறாத திராவிட கட்டிடக்கலை, வண்ணமயமான கோபுரங்கள், மல்லிகை பூக்களின் நறுமணம் மற்றும் பக்தர்களின் பக்தி பெருக்கு, இவை அனைத்தும் சேர்ந்து ஒரு தெய்வீக அதிர்வை இங்கே உருவாக்குகிறது. காலம் மாறலாம், சென்னை மாநகரம் மாறலாம், ஆனால் கபாலீஸ்வரரின் இந்த பங்குனி திருவிழா மட்டும் பல நூற்றாண்டுகளாக மாறாத நம் பண்பாட்டின் அடையாளம். ஒவ்வொரு ஆண்டும் இந்த கொடி ஏறும்போது மயிலை மக்களின் மனதில் ஒரு புதிய உற்சாகம் பிறக்கிறது. வாருங்கள், இந்த தெய்வீக திருவிழாவில் நாமும் பங்கெடுப்போம். கபாலீஸ்வரரின் அருளையும் கற்பகாம்பாளின் கருணையையும் பெறுவோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள். ஓம் நமச்சிவாய. நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீர்கள். Oh